உள்ளத்தில் நல்ல எண்ணம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை புதுமை விளக்கு. உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மைதான் முதன்மையானது. இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல் தான் நாம இங்க பாடமாக படிக்க இருக்கிறோம். பொய்கை ஆழ்வார் அவர்கள் எழுதிய பாடல். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று. பொய்கை ஆழ்வார். வையம் உலகம் என்று பொருள். வெய்ய வெப்பக்கதிர் வீசும். இடர் ஆழி, இடர் என்றால் துன்பம், ஆழி என்றால் கடல், துன்பக் கடல். சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சொல் மாலை, பா மாலை. பாடலின் பொருள். பூமியை அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற இந்த கடலை நெய்யாகவும் வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் என்று பொய்கை ஆழ்வார் எழுதியிருக்கிறார். இந்த பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பாடியதாகும். அதனுடைய முதல் பாடல் தான் நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாடல். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். போதத்தாழ்வார் அவர்கள் எழுதிய பாடல். தகலி என்றால் அகல் விளக்கு என்று பொருள். நாரணன் திருமால், ஞானம் அறிவு. பாடலின் பொருள். ஞான தமிழ் பயின்ற நான் அன்பை அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் என்று போதத்தாழ்வார் அவர்கள் பாடியிருக்கிறார். இந்த 2 பாடலையும் உருவக அணியில் பயின்று வந்திருக்கிறது. நூல்வெளி. போதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றினார். நாம் பாடப்பகுதி 2ஆம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடலாகும். தெரிந்து தெளிவோம். ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை தான் அந்தாதி என்று சொல்கிறோம். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். இப்போ முடிவு என்பது முன்னாடியும் ஆதி என்பது அதாவது முதல் என்பதை பின்னாடியும் கொடுத்து அந்தாதி என்று சொல்கிறோம். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். அந்தாதி சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. தெரிந்து தெளிவோம். இரண்டாவதாக திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள், 12 பேருங்க. அவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இதனை தொகுத்தவர் நாதமுனி. 12 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள். பாருங்க, பொய்கை, போதத்தாழ்வார், பேயாழ்வார். ஆகவே பொய், போதம், பேய் இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் இவர்கள் தான் முதல் மூவர் என்பதை நினைவில் வைத்துக்கணும். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.